சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எதிரிகள் தடுத்து நிறுத்தியும் உன்னுடைய முகத்திற்காக இந்த விஷயத்தை உனக்கு நடத்த வேண்டும் என்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். ஒருவேளை சாய் அப்பாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைப்பாயானால், சாய் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால், நிச்சயமாக என் குழந்தை, இன்று இந்த அதிர்ஷ்டத்தை நீ உன் எதிரிக்கு கொடுத்து விட்டு செல்கிறாய் என்பதனையும் மறந்து விடாதே. உன்னுடைய எதிரி எந்த விஷயத்தில் எல்லாம் உன் மனதை அதிகமாக வேதனைப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதை நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், அந்த அதிர்ஷ்டத்தை நீ பெறாமல் சென்று விட்டாயானால் அதற்குமே உன்னுடைய விருப்பம். உன் வாழ்க்கையை நான் ஒருபொழுதும் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. சாயப்பா சொல்லும் விஷயங்களை உனக்கான ஒவ்வொன்றையும் பெற்றுவிட நீ துணிந்து நின்றால் மட்டுமே எதுவும் இங்கே சாத்தியம் என்பதனை மறக்காதே. நீ ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு செல்ல தயாராக இருக்கிறாய் என்றால் நான் என்ன கொடுத்து உனக்கு எந்த பலனையும் கொடுக்காது என்பதனை புரிந்து அப்பாவின் அன்பு உன்னை சரியானபடி மீட்டெடுத்து கொடுக்கும். ஒரு அன்பு எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்காத ஒரு அன்பு உனக்காக இந்த சாயப்பா ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கும் நினைக்கும் நேரம். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. சாயப்பா இருப்பதை நீ உணர்வதற்கு முன்பாகவே வேண்டுமென்றே உனக்கு பல சோதனைகள் இந்த மனிதர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ கணித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வருகிறாய். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாமும் நீ கடந்து வருகிறாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு இன்னல்களும் வேதனைகளும் ஒவ்வொரு சோதனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்கிறது. அப்படியென்றால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பா நிற்பதை நான் உனக்கு இதைவிட வேறு எந்த வகையில் அறிவுறுத்த முடியும்? சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை இதை தாண்டி வேறு எந்த விஷயத்தில் உனக்கு நான் சொல்லிவிட முடியும் என்று நீ சிந்தித்து எதிலுமே நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு கிடைக்கும்படி சில விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் அதை நாம் கவனமாக புரிந்து கொண்டோமானால், அந்த நேரத்தில் அதனை நாம் சரியாக தெரிந்து கொண்டோமானால், நிச்சயமாக அதன் பிறகு நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். தேவையில்லாத மனிதர்களையும் நமக்கு இந்த வாழ்க்கை அடையாளப்படுத்தும். சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு துணிந்து அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் எளிதில் நம்பிவிட முடியாத உலகம், யாரையும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாத நேரம். அப்படி இருக்கும்பொழுது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மனப்புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால், உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றிலும் இருந்தும் நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் அல்லவா? அப்பா இதைத்தான் எப்பொழுதும் உன்னிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறேன். சுற்றி இருக்கும் நிலைகளில் நீ உன்னுடைய மனதை தளரவிடாமல், உன்னை தேடி வரும் நிலைகளில் உனக்கு நல்லதை கொடுத்து விடாமல், நம்பிக்கையை என் குழந்தை நீ கவனமாக ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம் உனக்கு நிச்சயமாக நன்மைகள் தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா உன்னுடைய எதிரிகள் எப்படி இந்த அப்பாவை தடுத்து நிறுத்த முடியும் என்று உனக்குள் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதை நானும் கண்டு கொண்டேன். உனக்குள் எழுந்திருக்கின்ற இந்த கேள்வியானது இப்பொழுது உன்னை சுற்றி என்னவெல்லாம் தருகிறது? நீ எப்படி இந்த வாழ்க்கை வாழப் போகிறாய்? அப்பா நம் எதிரியை கடந்து தான் நமக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்ற நிலை இருக்கும்பொழுது நாம் எப்படி நமக்கான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் பெற முடியும் என்று தானே நினைக்கிறாய்? உன்னுடைய எண்ணம் புரியாதவன் நல்ல இந்த சாயப்பா. அதனால் அதற்கான காரணம் என்னிடம் இருக்கின்றது. அதை முதலில் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டுவிடு. நீ ஒரு முடிவுக்கு வரலாம். அதை என்னவென்று நீ உணர்ந்துவிட்ட பிறகு நீ ஒரு முடிவுக்கு வரலாம். உன்னை சுற்றி எல்லாம் நடக்கிறது. உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சில மாறுதல்கள் நடக்கிறது. ஆனால் சில நேரங்களில் உனக்கு காரணங்கள் புரிவதில்லை. நாம் யாரோடு இருக்கிறோம், யாரோடு பழகுகிறோம், இவர்களால் நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சுற்றி வருபவர்களையும் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. அதன் பிறகு தெய்வம் எதையும் தரவில்லை என்று சொல்லி புலம்புவதை மட்டும்
நீ சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். தெய்வம் உனக்காக உடனிருந்து தருவதை மட்டும் நீ நிச்சயமாக கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்க்கின்றாய். இப்படியே நீ இருக்க இருக்க இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் தான் தந்து கொண்டிருக்கும். மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் தான் தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. சாயப்பா தருவது எப்பொழுதும் நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன் வாழ்க்கையில் நடத்துவது முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா இருக்கும்பொழுது உன் எதிரிடம் இருந்து ஒரு விஷயத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால், அதாவது உன் எதிரிகளை தாண்டி ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் கொடுக்கிறேன் என்றால், நிச்சயமாக என் குழந்தை நீ அதை கவனிக்க வேண்டும். இந்த விஷயம் உன் எதிரிடம் போய் சேர்ந்ததற்கு காரணமே நீதானே. அதை நான் உன் கைகளில் பக்குவமாக கொடுத்து வைத்திருந்தேனே. உன் வாழ்க்கை இது என்று நான் உன்னிடம் ஒப்படைத்திருந்தேன். ஆனால் அதை எல்லாமே என் குழந்தை நீ கடந்து விட்டாய். அதை எல்லாமே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட்டாய். தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற பொக்கிஷத்தை முன்னால் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் அது இன்னொருவர் கைகளில்தானே இருந்து கொண்டிருக்கும். நீ மேலும் மேலும் என்னிடத்தில் வேண்டி நிற்பதாலும், நீ மேலும் மேலும் இந்த அப்பாவின் முன்னால் இன்று கண்ணீர் வடிப்பதனாலும், உன்னுடைய முகத்திற்காக மட்டுமே இந்த முறை நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கின்றேன். இந்த வாய்ப்பை இனிமேலும் நீ தவறிவிட்டு விட்டாய். ஆனால் நீ ஒருபொழுதும் நீ யோசிப்பதும் நீ நேசிப்பதும் உன்னை வந்து சேராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நல்ல மாற்றத்தை நீ காண வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இந்த அப்பா தருகின்ற விஷயங்களிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்பா சொன்னது போல உன்னிடமிருந்து உன் எதிரிக்கு சென்ற ஒரு விஷயம் மீண்டும் உன் மீது இந்த அப்பா இரக்கம் கொண்டதனால் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னிடம் ஒப்படைக்க நான் முடிவெடுத்திருக்கின்றேன். இதை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய், இதை நீ எப்படி உன் வாழ்க்கையாக மாற்றப் போகிறாய் என்பது எல்லாம் உன் கைகளில்தான் இருக்கின்றது. நீ நினைத்தால் எதுவும் இங்கு சாத்தியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை உன் அப்பா நான் எந்த இடத்திலும் உனக்கு எந்த வகையிலும் துன்பங்கள் நடக்க அனுமதி கொடுத்ததில்லை. நீ கேட்டதை எல்லாமும் கேட்டபடியே உனக்கு நான் தந்திருக்கிறேன். ஆனால் அதை எல்லாமும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் இல்லை. இது உன் வாழ்க்கை என்ற அக்கறையும் நீ காட்டிவிடவில்லை. இதற்கான அருமையும் உனக்கு புரியவில்லை. எல்லாம் கைமீறி சென்ற பிறகு இப்பொழுது ஐயோ அம்மா என்று சொல்லி மீண்டும் என் குழந்தை என் முன்னால் வந்து நிற்கிறாய். நான் உன் அப்பா அல்லவா? நீ தவறு செய்தாலும் எனக்கு உன் மீது இரக்கம்தான் வருகின்றது. நம் குழந்தைக்கு நிச்சயமாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை தான் எனக்குள் உருவாக்குகின்றது. அப்படி இருந்த பிறகு இந்த சாயப்பா உனக்கு எல்லா நிலையையும் சரியாக சொல்லிவிட நான் வந்துவிட வேண்டும். சாயப்பா உன்னோடு நின்ற உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக நடத்திவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை நான் இப்படியே விட்டுவிட்டோம் ஆனால் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளும் சோதனைகளும் ஆட்டி படைத்துவிடும். உன்னை ஒவ்வொரு துன்பங்களும் வேதனை ஆக்கிவிடும். நீயே இந்த வாழ்க்கையை வெறுத்து ஓடுவாய். உன்னால் எதுவும் முடியாது என்ற ஒரு நிலைக்கு நீ நிச்சயமாக வந்து விடுவாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையும் என் குழந்தை நினைத்து நீ வருத்தம் கொள்வாய். உடன் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதைத்தான் நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். அப்பா சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையை நீ உன் வசமாக வேண்டிய நேரம். சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும். இந்த அப்பா இருக்கும்பொழுது உன் வாழ்க்கையிலும் உனக்கு அதிர்ஷ்டம் பிறக்கும் என்பதை நீ மறக்காதே. யாரும் எதையும் எண்ணி உன்னை சுலபமாக எடை போட்டு விட்டார்கள். நீ உன் எதிரி என் கைவசம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்ததனால் எல்லோரும் உன்னை ஏளனமாக நினைத்து விட்டார்கள். ஆனால் இனி ஒருபொழுதும் இதற்கு வாய்ப்புகளை கொடுத்துவிட முடியாது. ஒருபொழுதும் இதற்கு நாம் வாய்ப்புகளை தரக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உனக்கு நடப்பதை நீ நல்லபடியாக புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் நீ வாழ்ந்து காட்டுவோ என்பதனை மறக்காதே. உன் எதிரியிடம் இருந்து பறித்து இப்பொழுது உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை நீ இழந்த உன்னுடைய அழகான அந்த சந்தோஷத்தை, நீ இழந்த உன்னுடைய புன்னகை, நீ இழந்த உன்னுடைய அதே நம்பிக்கை, இதைத்தான் இப்பொழுது அப்பா உன் எதிரியிடம் இருந்து உனக்கு பறித்து கொடுக்கப் போகிறேன். எல்லாமும் சரி என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ செய்யும் செயலில் எல்லாவற்றிலும் கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். எல்லாம் உனக்கு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. இது இல்லை என்றால் என்ன என்று போன்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றாய்.
ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாமும் கடந்து நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதையும் நீ நிச்சயமாக இனிமேல் கண்டு கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரமும் உனக்கான தருணமும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து இந்த அப்பாவிற்கு உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும். அப்படித்தான் இன்றைய இந்த அப்பா புரிந்து கொண்டே நான் உனக்கு ஆரம்பத்தில் நீ கேட்டதுமே அதை உனக்கு கொடுத்திருக்க கூடாது. அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் தந்திருக்க கூடாது. அந்த நம்பிக்கையை நான் உன் வசமாக்கி இருக்கக்கூடாது. நீ பல காயங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இதை கிடைப்பதற்கு நீ அதற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.